நடிகர் மகேந்திரன் அவர்கள் இப்போ மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி டிவிகே கட்சிக்கு ஆதரவா கரண்ட் போறதுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய ட்ரோலுக்கு உள்ளான நிலைமையில இப்போ அது தொடர்பா ஒரு மன்னிப்பையும் கேட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கரண்ட் போறதுக்காக நான் அப்படி பேசுனது நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், முதல்ல மன்னிச்சிருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க என்ன நடந்தது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த நிருபர் திடீர்னு அந்த கேள்வி கேட்டதுமே நான் ப்ரிப்பேர்டெல்லாம் போகல. ஸோ அதற்காக இப்போ புதுசாக வந்திருக்க கட்சிக்காரங்களை இந்த அளவுக்கு எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு ஆதரவாக குரல் கொடுத்தனே தவிர, கரண்ட் போகிறதுனால நீங்கள் படுற கஷ்டங்கள் எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நான் அதை சோலார் அதெல்லாம் சொன்னது உண்மையாகவே ஒரு சஜஷனை தான் பண்ணேன். நான் பேசுன தோனி வேணால் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்காமே தவிர, பட் அது போட்டுக்கிறது உண்மையாகவே நல்லதுன்னு தான் சொல்ல வந்தேன். இருந்தாலும் அதை தாண்டியும் நான் பேசுனது உங்கள் எல்லாரையும் காயப்படுத்தியிருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. ப்ரிப்பேர்டாக போகிறவங்க தான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக சொல்ல முடியும். திடீர்னு கேட்டால் டக்குன்னு நான் பேசின ஒரு விஷயம் அது பெரும்பாலும் அது தப்பாக போயிருக்குன்றனால தான் மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க என்னை எதிர்த்து. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருங்காலத்தில் இந்த மாதிரி டப்புன்னு எந்த இடத்துலையும் நான் பேசிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பேசுனதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டிவிக்கே சம்பந்தமான எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.